வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கீது டேல்ஸ். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற கதை ஏமாற்றாதே ஏமாற்றாதே. ஒரு அழகிய ஏரியில் ஒரு ஆமை ரொம்ப சந்தோஷமாக நீச்சல் அடித்து போயிட்டுருக்கு, இந்த பக்கமும் அந்த பக்கமும். அப்போ அது காலில் ஏதோ தட்டுப்படுது. ஏதாவது கல்லாக இருக்குமோன்னு நினச்சிக்கிட்டே குனிஞ்சு அதை எடுத்து பார்க்குது. என்னன்னு பார்த்தா அது ஒரு மாங்கொட்டை. அதுக்கு அதை பார்த்தோன்னே ஒரு யோசனை தோணுது. என்னென்னா, இந்த மாங்கொட்டையை புதைச்சி வச்சா நல்ல ஒரு மாமரம் வளர்ந்து நமக்கு நிறைய பழங்கள் கிடைக்குமே, நம்ம அதை புதைச்சி வைக்கலாமே அப்படின்னு நினைக்கிது. அப்படி நினச்சிட்டு இருக்கும் போதே பக்கத்துலேருந்து இதை ஒரு குரங்கு கவனிச்சிட்டே இருக்கு. ஆமையோட திட்டத்தை தெரிஞ்சுக்கிட்ட இந்த குரங்கு ஒரு தந்திர யோசனையோட, ஆமையாரே, நான் உங்களுக்கு இந்த மரத்தை நடுறதுக்கு உதவி செய்கிறேன். நீங்கள் எனக்கு பாப்பனா மரம் வளர்ந்தோடனே பாதி பழங்கள் தரணும். அதுக்கு உங்களுக்கு சம்மதம்னா நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லுது. ஆமையும், அப்போனா நீ அப்போ எனக்கு பழங்களை பறித்து தரதுக்கு நீ எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து அந்த மரத்தை நடுறாங்க. குரங்கு குழி பறித்து கொடுக்குது, ஆமை குரங்குமா சேர்ந்து அந்த மரத்தை நட்டு வளர்க்குறாங்க. சில நாட்களுக்கு பிறகு அந்த மரம் ரொம்ப பெருசாக வளர்ந்து நல்ல பழங்கள் கொடுக்குது. அப்போ இந்த குரங்கோட தந்திர புத்தி மேலோங்க ஆரம்பிச்சிருச்சு. ஆமை ரொம்ப கெஞ்சி கேட்குது, என்னால் இந்த பழங்களை பறிக்க முடியாது, நீ எனக்கு சில பழங்கள் கொடு, நான் சாப்பிடணும் அப்படின்னு கேட்குது. ஆனால் இந்த குரங்கு தர மறுத்துருது. எல்லா பழங்களும் தானே சாப்பிட்ணுன்னு நினச்சி எல்லாத்தையும் வச்சுக்குது. நடக்கிறதெல்லாம் பக்கத்துலேருந்து கவனிச்சுக்கிட்டே இருந்த இந்த குரங்குக்கு நம்ம ஒரு பாடம் புகட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த மரத்தை சுற்றி நிறைய முட்களை கொண்டு படுக்கையாக போட்டுருது. இதை கவனிக்காத அந்த குரங்கு மரத்துலேருந்து இறங்கும்போது அது காலில் உடம்பு எல்லாம் முள்ளு குத்திடுது. இப்போ அந்த குரங்கிட்ட சொல்லுது, நீ பண்ண தப்புகளுக்கு தான் இந்த தண்டனை. நீ யாரையும் ஏமாற்றக்கூடாது, அடுத்தவங்களை ஏமாற்றி அவங்களோட பொருட்களை அபகரிக்கணும்னு நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுது. அந்த குரங்கும் அதோட தவறை உணர்ந்து ஆமைகிட்ட போய் மன்னிப்பு கேட்குது. அதோட சரியான பங்கை மாம்பழத்தை அதுக்கு கொடுத்து 2 பேருமே ரொம்ப சந்தோஷமாக வாழ்கிறாங்க. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது குழந்தைகளா? நம்ம யாரையுமே எப்பயுமே ஏமாற்றக்கூடாது, அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. நன்றி குழந்தைகளே, மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம்.